என்னப்பா ஏதோ சொல்லாம இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். என்னப்பா அதுக்காகவா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லிருக்கலாம்ல. அது இல்லை, பத்மா மேடம் தான் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க பேசணும்னு சொன்னாங்க. அத்தை வர சொன்னாங்களா? எதுக்குப்பா? இன்னைக்கு காலையில் ப்ராக்டிஸ் பண்ணவா போயிருந்த? ஆமாப்பா. நெக்ஸ்ட் வீக் சென்னையில் ஒரு நேஷனல் அத்லெட் மீட் நடக்குது. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருமா, எனக்கும் நீ பெரிய அத்லெட் ஆகி உன் கனவை அடையணும்னு தான் ஆசை. ஆனா உன் அத்தைக்கு நீ ட்ரைனிங் போறது சுத்தமா பிடிக்கல. அவங்க ஏற்கனவே உன்னாலதான் சுபா பிரிஞ்சு போனான்னு உன் மேல கோபமா இருக்காங்க. இந்த சமயத்துல நீ மருமகளா இந்த வீட்டு வாரிசு பெத்து கொடுத்துட்டு வீட்லயே இருந்தா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ காம்படிஷன்ல கலந்துக்க போனது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. இத பாரு அன்பரசி, இத ஒரு காரணமா வச்சு உனக்கும் விஸ்வாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால நீ இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க எங்களை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு தூரம் சொல்லும் போது எங்களால கூட அதை உதாசனப்படுத்த முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சித்தி. நானே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் விஸ்வா சார் தான் கம்பல் பண்ணி என்ன கலந்துகிட்டே ஆகணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ண சொன்னாரு. இங்க பாரு அன்பரசி, விஸ்வா ஏதாவது சொன்னா கூட அவருக்கு சொல்லி நீதான் புரிய வைக்கணும். நீ மெடல் வாங்கி ஜெயிக்கிறத விட குடும்பத்துல ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காரணத்தினால உன்னோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இத பாரு அன்பரசி, நான் உன்னோட அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். உன்னோட கனவு, உங்க அம்மாவோட ஆசை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இப்ப உங்க அம்மாவே இங்க இருந்திருந்தா கூட நீ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு தான் அவங்களும் விரும்பி இருப்பாங்க. இத பாரு, உன் அத்தை உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள முதல்ல சமாதானப்படுத்து. இத பாரு அன்பரசி, நான் உன்னை என் பொண்ணாதான் பாக்குறேன். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா என்னால அதை பார்க்க முடியல. எப்பவுமே குடும்ப வாழ்க்கை தான் முதல்ல இருக்கணும். அதை கெடுத்துக்கிட்டு வர எதுவுமே நமக்கு தேவையில்லம்மா. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இதுக்காக எங்களை இங்க வர வச்சு அவங்க முன்னாடி இந்த மாதிரி எங்களை உட்கார வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ யோசிச்ச நல்ல முடிவா எடு. நாங்க கிளம்புறோம். வா சிவகாமி. வரோம் அன்பரசி. பாத்துக்கோ அன்பரசி. வா போலாம். இதோ வரேன். அன்பரசி, இப்படி வா. என்ன அன்பரசி, ரொம்ப சோகமா இருக்க போல இருக்கு. உன் முகத்துல ரொம்பவே சோகம் தெரியுது. நான் கூட நீ எப்பவும் போல சந்தோஷமா இருப்பேன்ல நினைச்சேன். நான் ஏன் அப்படி நினைச்சேன் தெரியுமா? ஏன்னு கேள. சரி, நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். இந்த வீட்ல எல்லாரும் என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தியா அன்பரசி? ஒரு பக்கம் என்னடானா உன் புருஷன் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஓடுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் மத்த எல்லாரும் நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா இந்த வீட்டை விட்டே ஓடுன்னு சொல்றாங்க. பாவம் அன்பரசி, நீ மனசாட்சியே இல்லாதவங்க. நீ என்னதான் பண்ணுவ சொல்லு? ஆனா எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே ஓடுறது தானே. அது உனக்கு பிடிச்ச விஷயம் தானே. அதனாலதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்ன பண்றனா, ரெண்டு பக்கமும் ஓடு. என்னதான் ஆகுதுன்னு நாமளும் பாத்துடலாமே. ஹே,
நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அதனால நான் கோவப்படுறதுக்குள்ள நீயே இங்க இருந்து போயிடு. ஆ? ம். இல்லனா வேற மாதிரி ஆயிடும். என்ன இருந்தாலும் உனக்கு இன்னும் திமிரு அடங்கலல்ல? இவ்ளோ அடிச்சும் இந்த பேச்சு பேசுற பத்தியா? என்ன ஆனாலும் சரி, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறது உறுதி. அதுக்கான எல்லா வேலையும் நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது தேவைனா கூட அத நானே இறங்கி செய்வேன். இந்த சவால் விடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட வந்த எப்போ மாதிரி நீ தோத்து அடி வாங்கிட்டு தான் போவ. ஐயோ ஐயோ, ஓ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? ஒவ்வொரு தடவையும் நீ ஜெயிக்கும் போது நீ முழுசா ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே எல்லா வாட்டியும் நீ என்கிட்ட தோத்து மட்டும்தான் போற. வெளியில வேணா நீ ஜெயிச்ச மாதிரி தெரியல அன்பரசி, ஆனா கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பத்மா ஆண்டியோட மனசுல நீ எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் தான். இன்னும் சொல்ல போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டோட மானத்தை கெடுக்க வந்தவ. அப்படி ஒரு பின்பத்தை உன் மேல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தடவையும் நீ ஆஸ் யூஷுவல் தோத்து தான் போக போற. ஆனா இந்த தடவை நீ தோக்குறது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவ. அதாவது நான் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்த போறேன். என்ன முறைச்சிட்டு இருக்க? இது இப்ப நடந்த சுபா கல்யாணம் மாதிரியோ இல்ல ஏன் கல்யாணம் மாதிரியோலாம் கிடையாது. இந்த தடவை நடக்க போறது தர்ம யுத்தம். இதுல நீ கண்டிப்பா தோத்து போய் தான் நிக்க போற. வாழ்க்கையில உன்னை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டே உன்னை இந்த அனன்யா துரத்து வாடி. இதுக்கப்புறம் இந்த வீட்ல அனன்யா மட்டும்தான் மருமக. இந்த அன்பரசிங்கிற ஒருத்தி இந்த வீட்ல இல்லங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஹலோ, கவுண்ட் யுவர் டேஸ் மை சிஸ்டர். வரட்டுமா? இந்த ஒரு காரணத்தினால உன்னோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா? திரும்பவும் இதுக்காக எங்களை இங்க வர வச்சு அவங்க முன்னாடி இப்படி எங்களை உட்கார வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை விட்டே இந்த அனன்யா உன்னை துரத்து வாடி. இந்த அன்பரசிங்கிற ஒருத்தி இந்த வீட்ல இல்லங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏன் அன்பரசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும் உன் டைமிங் ஏன் கம்மியா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட ஸ்டார்ட்ல தான் பிரச்சனை. இரு ஒரு நிமிஷம். இங்க பாரு, இவரோட ஸ்டார்ட் அப் பொசிஷன் பாரு. பேக் போனை எப்படி ஸ்டிஃபா வச்சிருக்காரு, எப்படி அழகா பொசிஷன் பண்ணியிருக்காரு பாரு. ஆக்சுவலா இதுதான் கரெக்டான ஸ்டாண்டு. அப்புறம் இத பாரு, இவங்கள பாத்தியா? இதுதான் கடைசியா நடந்த ஒலிம்பிக்ஸோட 200 மீட்டரோட விமென்ஸ் ரேஸ். இதோ இவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் டைமிங்ல ஓடி மெடலை வின் பண்ணவங்க. நீயும் ஒரு நாள் இவங்கள மாதிரி இந்த இடத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அன்பரசி. சார், நான் இனிமே ஓட போறதில்ல சார். ஏய், என்ன விளையாடுறியா? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இல்ல சார், எனக்கு ஓடுறதுல இப்போ விருப்பம் இல்லை. ஏன், உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? இல்ல சார், யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். சார், எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அது என்னால எப்பவுமே கெட்டு போக கூடாது. நீ என்ன சொல்ற அன்பரசி? எனக்கு எனக்கு எதுவுமே புரியல. தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு. இப்ப இங்க யாரு யாரோட சந்தோஷத்தை கெடுத்தா? சார், ஏற்கனவே அத்தை என்னாலதான் இந்த குடும்பத்துல பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இப்போ சுபா விஷயத்தினால என் மேல இருக்கிற கோவம் அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பிடிக்காத இந்த ரன்னிங் வேற. அதனால தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் அன்பரசி இவ்வளவு யோசிக்கிற? இரு, நான் இப்பவே அம்மாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இப்ப போகாதீங்க சார். இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் தான் உங்ககிட்ட ஏதேதோ சொல்லி உங்களை தூண்டி விட்டதா அத்தை நினைச்சுப்பாங்க. அது தேவையில்லாத பிரச்சனையில தான் போய் முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். நான் ஓடி ஜெயிச்சு என்னோட கனவை அடையிறத விட இந்த குடும்பம் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் சார். அதை விட எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். இங்க பாரு அன்பரசி, உனக்கு இப்ப திடீர்னு இது முக்கியம் இல்லாம போயிருக்கலாம். ஆனா எனக்கு இதுதான் முக்கியம், புரியுதா? இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்னேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நாளைக்கு காலையில நீ வர ஓடுற, யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ ஓடணும், அவ்வளவுதான். இப்ப நீ படுத்து தூங்கு, காலையில நான் உன்னை எழுப்புறேன். எவ்வளவு சொன்னாலும் இவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இவர் நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன வழக்கம் போல அலாரத்தை மாத்தி வச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வேலையை பாரு. இல்ல சார், நான் அது... ஏய், நீ எதுவுமே பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். என்னோட வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தா வேற எதை பத்தியும் என்கிட்ட பேசாம இப்ப கிரவுண்டுக்கு கிளம்புற வேலையை மட்டும் பாரு. சொல்றல அன்பரசி, கிளம்பு. நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு. புடி, 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 கிளம்பு. ஏய், போன்ற போ. போ அன்பரசி. சார், கண்டிப்பா போயே ஆகணுமா? அப்ப என் வார்த்தைக்கு மரியாதை இல்ல சார், போலாம் வாங்க. இந்தா, போலாமா? அன்பரசி, நீ வா, அதான் நான் இருக்கேன்ல. அத்தை வான்னு சொல்றேன் சார். அத்தை ஆண்டி பாத்தீங்களா, நீங்க இங்க இருக்கீங்கன்னு கவனிச்சதுக்கு அப்புறமும் உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம எவ்வளவு தைரியமா போறான்னு பாத்தீங்களா? உங்க பேச்சுக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இல்லனா நீங்க நேத்து அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையிலேயே இதோ இப்படி கிளம்பி போவாளா? நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தா அவ கேட்கலாம் மாட்டா ஆண்டி. இவளுக்கு வாயாலெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம ஏதாவது பண்ணி சொன்னாதான் புரியும் அவளுக்கு.
ஐயோ, நம்ம என்ன ஆண்டி பண்ண முடியும்? விஸ்வாவும் அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காரே, நம்ம இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படியே நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னு நினைச்சாலும் அத அந்த அன்பரசி மதிப்பாளா? என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அன்பரசி மரியாதை கொடுத்து நடந்திருக்கணும். ஆனா இங்க எல்லாமே தழகிலாதான் நடக்குது. வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அத்தை, இந்தாங்க நியூஸ் பேப்பர். நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க. அத்தை, சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கவா? என்ன இது, காஃபி அப்படியே வச்சிருக்காங்க? ஏன் குடிக்கல? அத்தை, காஃபி ஏன் இப்ப இன்னும் குடிக்கல? அத்தை, டைம் என்ன ஆச்சுன்னு பாருங்க அத்தை. நீங்க இன்னும் காலையில இருந்து மாத்திரை கூட சாப்பிடல. சாப்பாடு சாப்பிடுங்க அத்தை. மாமா, மாமா, அத்தை காலையில இருந்து இன்னும் எதுவுமே சாப்பிடல மாமா. எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. பத்மா, என்னாச்சு பத்மா? ஏமா காஃபி கூட அப்படியே வச்சிருக்க? ஏமா சாப்பிடல? பத்மா, உன்னதான் கேக்குறேன், சொல்லுமா. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் அந்த அன்பரசி தான் காரணம். அன்பரசி காரணமா? அன்பரசி கிட்ட ஆண்டி இதுக்கப்புறம் ஓட போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா அந்த அன்பரசி ஆண்டியோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம இன்னைக்கு காலையில விஸ்வாவை கூட்டிட்டு பிராக்டிஸ்க்கு போயிருக்கா. ஏமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா சாப்பிடாம உட்காந்துருக்க. இப்ப அன்பரசி ரன்னிங் போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி மாமா? ஆண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இந்த வீட்ல. நான் கூட தான் அத்லெட் பிளேயரு. ஆனா ஆண்டி பேச்ச கேட்டுட்டு நான் வீட்ல உட்கார்ந்திருக்கல. ஏய், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கிறியா? சோம்மா, நீ பாட்டுக்கு எதனா கொளுத்தி பொண்ணு இருக்காத. அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்க ஓடுறாங்க. நீ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கினேனா தோத்துருவ. அதனாலதான் நீ போலன்னு சொல்லு. ஏய், நீ வாய் மூடிட்டு சும்மா உட்கார்றியா? நான் என்னத்துக்கு வாய மூடணும்? உனக்கு அவங்கள பார்த்தா பொறாம. அப்படி சொல்லு. அவங்கள மாதிரி ஓட முடியலன்னு உனக்கு வைத்தெரிச்சல். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாய் மூடிட்டு சும்மா உட்கார சொல்லிட்டேன். ஏய், யார மிரட்டுற? நான் யாரு தெரியும்ல? அவள்தான் உனக்கு சும்மா எதனா பிரச்சனை கிளப்பினே இருக்க. உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க. பத்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஏன் அப்படி எதுவும் சாப்பிடாம பிடிவாதம் பிடிக்கிற? மாமா, பிடிவாதம் பிடிக்கிறது ஆண்டி இல்ல, அந்த அன்பரசி தான். எங்க அப்பா அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையிலேயே அவ பாட்டு கிளம்பி ரன்னிங் போயிருக்கா. ஆண்டி எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமக அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல மூக்கம் நுழைக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல. என்ன பத்மா, நீ நேத்து ராத்திரி எழுந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. நீ சுகர் பேஷண்ட் வேற. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? இங்க பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்காத. என்ன?
அச்சோ, எதுக்கு இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா? அத்தை, என்னாச்சு என்னாச்சு? அத்தை? ஐயோ பத்மா. மாமா, ஏய், ஐயோ அத்தை, அம்மா பத்மா அத்தை, அம்மா, மாமா, என்னாச்சும்மா? அத்தை, மயக்கம் போட்டுட்டாங்க. போய் அத்தை, தண்ணி எடுத்துட்டு வா, போ. இங்க பாருங்க அத்தை. சீக்கிரம் கொண்டு வா. கண்ணை அம்மா, திறக்க கண்ணை திறங்கம்மா. மாட்டேங்கிறாங்க. பத்மா அத்தை, பத்மா அம்மா, அத்தை, என்னமாச்சு அத்தை, அம்மா, என்னாச்சும்மா? அத்தை, இங்க பாருங்க. மாமா ஏய், பயமா இருக்கு. தண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன். கொஞ்சம் கொண்டு சீக்கிரம் வாமா இந்தாங்க மாமா. குடு. அத்தை, அத்தை, இங்க பாருங்க அத்தை. பத்மா அத்தை. இத குடி, தண்ணி குடி, குடி பத்மா. பத்மா அத்தை, என்ன பத்மா, ஏமா அப்படி பண்ற? மாமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா அம்மா, ஹலோ கண்ணை டாக்டர், பாருங்கம்மா. பத்மா திடீர்னு மயக்கம் போட்டா. அத்தை, அத்தை, இங்க நீங்க பாருங்க வீட்டுக்கு அத்தை. வரீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆ. பத்மா என்ன பத்மா நீ? அத்தை, ஹாஸ்பிடல் என்ன கூட்டிட்டு பண்றது? போயிடலாம் மாமா. பயமா இருக்கு, கூட்டிட்டு போலாம். பத்மா அத்தை, அத்தை, இங்க பாருங்க அத்தை. அத்தை, கண்ணை திறங்க அத்தை. கண் முழிச்சு பாருமா. என்னமாச்சு? அத்தை, பாடுறா உங்க அம்மா. என்னாச்சுமா? அத்தை. மா என்னாச்சு?